முகமே தெரியாத நபர்கள் கூட நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வெளிநாட்டில சிக்கிக்கொண்ட ஒரு தமிழரை தாயகம் திரும்பி வர உதவி செஞ்சிருக்கீங்க. அதேமாரி மீனவ குடும்பத்தில பிறந்த ஒரு பெண்ணோட, அந்த மாணவியோட கல்வி கடனை நீங்களே செலுத்தி சான்றிதழும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஒரு தொகுதியில பண்ண முடியும் ஒரு நபருக்கு. எல்லா தொகுதியிலும் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இது நீங்கள் சொல்ல 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மீனவ அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு நான் செஞ்ச ஹெல்ப், அவங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன் நான். அது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், ராம்நாடு அந்த மாவட்டம் வரும் உங்களுக்கு. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு தமிழர் ஒருத்தர் வெளிநாட்டு இருந்தவர், அவர் வந்து நான் உடம்பு சரியில்லை இருந்தவர் நான் கூட்டு வந்தது, அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவும் வேறு தொகுதி தான். ஸோ இது 2மே வெவ்வேறு தொகுதி. இது எப்படி வந்ததுன்னா, அப்போது அப்பா வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா காலத்தில் வந்து 100க்கு மேற்பட்டுன்னு சொல்ல கணக்கே கிடையாது. அத்தனை பேர் வந்து அதில் முக்கியமாக வயசானவங்க, அதில் வந்து உடம்பு சரியில்லாதவங்க, ப்ரெக்னென்சி லேட் ஸ்டேஜ் ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃப்ளைட் இருக்கும், அந்த நாட்டிலேருந்து கடைசி ஃப்ளைட் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப பரிதவிச்சு போய் எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி இப்போ வைகோவில் அப்ரோச் பண்ணால் நடக்குங்கிறத வச்சுட்டு நிறைய என்கொயரிஸ் வரும். அப்படி வரும்போது பிஏக்கள் மூலியமாக வரும். சிலர் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட்ஸ், என் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுடைய ஃபேமிலிஸு, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி என்கொயரிஸ் வரும். அந்த மாதிரி வரும்போது தான் இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு வந்துச்சு. எனக்கு இது 2 விஷயமே பார்த்தீங்கன்னா, ஒன்றுனா இது நான் தனிப்பட்ட முறையில் நான் செஞ்சுக்கிட்டது தான். அப்பாவோட உதவி எதையும் நான் இது கேட்டு வாங்கிக்கல. இது அந்த பெண்மணிக்கு பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி சின்ன கை குழந்தை, அந்த மீனவர் சமூகத்தில் அந்த 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 பெண்மணிக்கு அவங்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அரௌண்ட் ஐ திங்க் 10 lakhs ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இலங்கை தமிழ் அகதினால அந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. அது நிதர்சனம் உண்மை, தெரியாது பல பேருக்கு. அப்போது அந்த சூழ்நிலை பொறுத்து எல்லா உதவியும் கிடைக்குது. இப்போ எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பெரிய பொருளாதாரம் கொடுக்க முடியும். டோக்கனாக நாங்கள் ஒரு ஏதோ ஃபண்ட் இது கொடுத்தோம். அப்போ நான் அந்த பெண்மணி கேட்கும்போது எங்களால் என்ன சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுது, எனக்கு இந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் இருக்க பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க, நான் +2 and 10th இதெல்லாம் அழுது அந்த அம்மா வாங்கி கொடுக்க முடியுமான்னு. ஸோ உடனே என்னுடைய ஃப்ரெண்டு மூலிமா, அங்கே பழனியில் தான் அந்த பழனியில் தான் ஒரு காலேஜ், அதை பேசி ஃப்ரெண்டு மூலிமா பேசி, அப்போ அவங்க பொறுத்தவரைக்கும் ஃபீஸ் கொஞ்சம் பெண்டிங்லாம் இருந்துன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையில் அதை அரேஞ்ச் பண்ணி அதை ஃபீஸ் இது பண்ணி நம்ம வாங்கி நம்ம கொடுத்து வந்தது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவங்க துபாய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து பல மாதங்களாக வந்து ஒரு பெட்ரிடனாக இருந்திருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில். ஏதோ அவங்க இருக்கிறாங்க லோக்கலில் இருக்கிறவங்க இந்திய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஃபண்டு கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க வச்சுருக்காங்க. பட் ரொம்ப நாள் வைக்க முடியாத சூழ்நிலை. பட் அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் அந்த ஸ்ட்ரோக் வந்ததுனால அந்த சில முக்கியமான அப்பாரட்டஸ் இதை வச்சு தான் அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கும் பொருள் நிறைய தேவைப்படும். அப்போது வந்து இந்த பிரச்சனைக்கு வரும்போது அதை காண்டாக்ட் பண்ணி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு, அப்போது வந்து என்னுடைய நண்பர், என் கூட படித்த நண்பர் வந்து அங்கே துபாயில் வந்து ஒரு இந்தியன் ஹை கமிஷனில் இருக்கிற அங்கே உயர் அதிகாரிக்கிட்ட ஒரு தொடர்பு இருந்து